தமிழக சட்டப்பேரவையில் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டுள்ளதாக தற்பொழுது ஆளுநர் மாளிகை தெரிவித்திருக்கிறது. தமிழக சட்டப்பேரவையில் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் ஆளுநர் வெளிநடப்பு செய்ததாகவும் ஆளுநர் மாளிகை தற்பொழுது அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலையும் ஆளுநர் அவர்கள் இதே குற்றச்சாட்டை முன்வைத்திருந்த நிலையில் தற்பொழுதும் தமிழக சட்டப்பேரவையை புறக்கணித்ததற்கு தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டுள்ளதுதான் காரணம் என்று ஆளுநர் மாளிகை தற்பொழுது கூறியிருக்கிறது. ஆண்டிற்கான சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று கூட உள்ள நிலையில் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்கியிருந்தது. தமிழ்தாய் வாழ்த்து பாடியவுடன் தேசிய கீதம் பாட வேண்டும் என ஆளுநர் RN ரவி வலியுறுத்தியதாகவும் இது சட்டப்பேரவையில் அவமதிப்பு செய்யப்பட்டதாகவும் கூறி ஆளுநர் கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் உரையை நிகழ்த்தாமல் வெளிநடப்பு செய்திருக்கிறார். இதனை அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் மாளிகை தகவல் தெரிவித்திருக்கிறது. தமிழக சட்டப்பேரவையில் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டதாகவும் தமிழ்தாய் வாழ்த்து பாடியவுடன் தேசிய கீதம் பாட வேண்டும் என ஆளுநர் RN ரவி வலியுறுத்தியதாகவும் ஆனால் சட்டப்பேரவையில் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் வெளிநடப்பு செய்ததாக அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் மாளிகை தற்பொழுது தகவல் தெரிவித்திருக்கிறது. ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று கூட உள்ள நிலையில் ஆளுநர் வெளிநடப்பு செய்ததற்கான காரணத்தை ஆளுநர் மாளிகை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. தமிழ்தாய் வாழ்த்து பாடியவுடன் தேசிய கீதம் பாட வேண்டும் என ஆளுநர் RN ரவி தமிழக முதலமைச்சரையும் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவுவையும் வலியுறுத்தியதாகவும் ஆனால் தற்பொழுது தமிழ்தாய் வாழ்த்து பாடியவுடன் தேசிய கீதம் புறக்கணிக்கப்பட்டதாக ஆளுநர் RN ரவி 2025 முதல் சட்டப்பேரவையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்ததாக அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் மாளிகை தகவல் தெரிவித்திருக்கிறது.